பேதுருவை ஒரு தேவதூதன் மீட்ட இரவு. இயேசுவின் சீடர்களில் ஒருவரான பேதுரு 2 காவலர்களுக்கு இடையில் சங்கிலிகளால் கட்டப்பட்டு சிறையில் தூங்கிக் கொண்டிருந்தார். வெளியே பல வீரர்கள் காவல் காத்தனர். ஏரோது ஏற்கனவே அவருக்கு தண்டனை விதித்திருந்தார். தப்பிப்பது சாத்தியமற்றது போல் தோன்றியது. பின்னர் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் ஒரு பிரகாசிக்கும் ஒளி அறையை நிரப்பியது. பேதுரு விழித்தெழுந்த போது ஒரு தேவதை தன் அருகில் நிற்பதை கண்டார். சீக்கிரம் எழுந்திரு என்று தேவதூதன் கூறினார். உடனடியாக சங்கிலி அவரது மணிக்கட்டிலிருந்து நழுவி அவர்கள் ஒருபோதும் பூட்டப்படாதது போல் இருந்தது. அவர்கள் முதல் காவலர் குழுவையும் பின்னர் 2வது காவலர் குழுவையும் கடந்து சென்றனர். யாரும் அவர்களை கவனிக்கவில்லை. பேதுரு படைவீரர்கள் வழியாக நகர்ந்தார். ஒருவரும் அவரை தடுக்க முயற்சிக்கவில்லை. இறுதியாக பெரிய இரும்பு கதவு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்ததும் தேவதூதன் மறைந்து விட்டார். பேதுரு வீட்டிற்கு விரைந்தார். அங்கு அவரது நண்பர்கள் தனக்காக ஜெபிக்க கூடியிருந்தனர். அவர் வந்து கதவு திறந்ததும் திடீரென்று அற்புதமான ஒன்றை புரிந்து கொண்டார். கடவுள் அவர்களின் ஜெபங்களை கேட்டு அவர்களின் விசுவாசத்தின் மூலம் பதிலளித்தார். நீங்கள் ஜெபத்தின் சக்தியை நம்பினால் கருத்துக்களில் நான் நம்புகிறேன் என பதிவு செய்யவும்.